சரியான உணவு முறையை பின்பற்றுவதன் மூலம் உடலில் உள்ள 80% கொழுப்பை நிச்சயம் குறைக்க முடியும். சத்தான காய்கறிகள், பழங்கள் மற்றும் வேக வைத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியாக உட்கொள்வது அவசியம். தாகம் மற்றும் களைப்பை பசி என்று தவறாக புரிந்து கொண்டு அதிக சர்க்கரை அல்லது கொழுப்பு உள்ள உணவுகளை உண்பது உடல் எடையை அதிகரிக்கும். இதை தவிர்க்க எப்போதும் கையில் தண்ணீர் பாட்டில் வைத்திருப்பதுடன் உங்கள் எடை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 டம்ளர் தண்ணீர் வரை குடிப்பதை கட்டாயமாக்கிக் கொள்ளவும். நீண்ட நேர உழைப்பு அல்லது ஓட்டப்பயிற்சியை விட குறுகிய கால தீவிர உடற்பயிற்சியை அதிக கொழுப்பை குறைக்க உதவும். உடலில் உள்ள கொழுப்பை சக்தியாக மாற்றுவதற்கு தேவையான கார்டிசோல் சுரக்கவும், வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு சேர்வதற்கு காரணமாக கார்டிசால் என்னும் மன அழுத்த ஹார்மோனை கட்டுப்படுத்தவும் வைட்டமின் சி மிக அவசியம். எனவே வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது தொப்பையை குறைக்க மிகவும் உதவும். அதோடு மட்டுமல்லாமல் சர்க்கரை சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை, தேன் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற இயற்கையான உணவுகள் உடலில் உள்ள கொழுப்பை திறம்பட கரைக்க உதவுகின்றன. குறிப்பாக தேவையற்ற கொழுப்பை குறைக்க வெண்ணெய், பழம், ஆலிவ் மற்றும் தேங்காய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள அவசியம். இத்தகைய முறையான உணவு தேர்வுகளே உடல் எடையை குறைக்க உதவும் சிறந்த இயற்கை வழியாகும். காலை உணவை தவிர்ப்பது உடல் எடையை குறைக்காது, மாறாக பசியை அதிகரித்து வயிற்று வீக்கம் மற்றும் கொழுப்பு சேரவே வழிவகுக்கும். எனவே உணவை தவிர்க்காமல் அதன் அளவை குறைத்து அவ்வப்போது சிறிது சிறிதாக உண்பதன் மூலம் செரிமானத்தை சீராக்கி உடல் எடையை மேம்படுத்தலாம். குறிப்பாக உலர்ந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை இடைவேளை உணவாக சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான உடல் மாற்றத்திற்கு உதவும். உடல் எடையை சீராக பராமரிக்க 6 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தூக்கமின்மை உடல் எடையை அதிகரிக்க செய்யும் என்பதை அனைவரும் அறிந்ததே. இது போன்ற வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும்.